வருகிற 23 ஏப்ரல் வியாழக்கிழமை தமிழ்நாட்டில் சட்டசபைக்கான எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் நம்ம யாருக்கு ஓட்டு போடணும், எந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தால், எந்த கட்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வரணும், யார் முதலமைச்சராக வந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, நம்மளுடைய கடமை என்ன, நம்மளுடைய உரிமை என்ன, நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரசியா கலை. இந்த சட்டசபையில் பார்த்திங்கன்னா ஒரு மும்முனை போட்டி இருக்குது. இப்போ எல்லாருக்கும் உள்ள நிலைமை, எல்லாரும் யோசிக்கிறது என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு யார், எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், திமுக ஆட்சிக்கு வரணுமா, அதிமுக ஆட்சிக்கு வரணுமா, இல்லை விஜய் அவர்கள் கட்சி தாவேக்கா ஆட்சிக்கு வரணுமா, முதலமைச்சராக யார் இருக்கணும். இப்போ இந்த 3 கட்சியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லது, யார் முதலமைச்சராக ஆட்சிக்கு வந்தால் நல்லது அப்படின்றது வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே விவாதித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஒருத்தர் கருத்தை நம்மளுடைய கருத்தை நீங்கள் இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒருத்தரோட அபிப்பிராயம் அது மாறுபடும். அது ஆனால் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே நினைக்கிறது வந்து, நம்ம ஓட்டு போடுறோன்னா நம்ம ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறோம், இல்லை எடப்பாடிக்கு ஓட்டு போடுறோம், இல்லை விஜய்க்கு ஓட்டு போடுறோம்னு நினைக்கிறாங்க. நிறைய மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்ம அந்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் யார், எந்த கட்சி, அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு இளைய சமுதாயம், அதாவது புதுசாக வந்திருக்கிறாங்க, அதை இப்போ புதுசாக வாக்கு இப்போ இந்த ஃபஸ்ட் டைமாக ஓட்டு போடுறோம்னு நினைக்கிறாங்க. அவங்களும் அதான் நினைக்கிறாங்க, நம்ம போடுற ஓட்டு வந்து நேரடியாக விஜய்க்கு போடுறோம், இல்லை ஸ்டாலினுக்கு போடுறோம், இல்லை எடப்பாடிக்கு போகிற அந்த 3 பேரில் யார் சிறந்தவங்க அவங்களுக்கு தான் போடுறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உண்மையிலே அப்படி ஒரு இது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நம்ம போடுற ஓட்டு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட முடியாது, நீங்கள் நினச்சா கூட விஜய்க்கு ஓட்டு போட முடியாது, நீங்கள் நினச்சா கூட யாருக்கு ஓட்டு போட முடியாது, எடப்பாடிக்கு ஓட்டு போட முடியாது. ஒருவேளை உங்கள் தொகுதியில் அவர் நிற்கிறாங்கன்னா, உங்கள் தொகுதியில் அவர் எலெக்ஷனில் நிற்கிறாருன்னா அவருக்கு ஓட்டு போடலாம். ஸோ நம்ம போடுற ஓட்டு வந்து யாருக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏக்கு தான் ஓட்டு போடுறோம். ஸோ நம்ம தொகுதிக்கு யார் எம்எல்ஏவாக வரணும், யார் சட்டமன்ற உறுப்பினராக வரணும், அதுக்கு என்ன அதுக்கு உரிய அவங்கள தேர்ந்தெடுக்கிற உரிமை மட்டும்தான் நம்ம மக்களுக்கு இருக்குது. இப்போ நமக்கு நேரடியாக வந்து சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கான்னா கிடையாது. சட்டத்தில் அப்படி கிடையாது. நம்ம டைரெக்டாக வந்து நான் சீஃப் மினிஸ்டர் இவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு டேட்டா ஓட்டு போட முடியுமானா ஓட்டு போட முடியாது. அந்த மாதிரி உரிமை கிடையாது. இப்போது நம்ம வீட்டில் ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணுவோம், நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க கேரக்டர் என்ன, பேசிக் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளோ உதரம் பண்ணுவோம். அப்போ அதே மாதிரி நமக்கு ஒரு தலைமையர் யாருன்றதை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு பண்ணணும், அந்த அளவுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தொகுதியில் உள்ள எம்எல்ஏ எப்படிப்பட்டவர், யார், என்ன செய்கிறாரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, நல்லவரா கெட்டவரா, அவருடைய என்னென்ன எப்படிப்பட்டவர், நம்ம தொகுதியிலே இருக்கிறாரா, நம்ம தொகுதியில் போய் பார்க்க கொள்ள முடியுமா, அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் ஆராய்ச்சி பண்ணி நம்ம போடுற ஓட்டை நம்ம தொகுதியோட எம்எல்ஏக்கு தான் போடுறோன்றது தெரிஞ்சு நீங்கள் ஓட்டு போடணும். ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 23 ஏப்ரல் அன்னைக்கு கண்டிப்பாக போய் வாக்காளர் சீட்டில் போய் உங்கள் வாக்குச்சாவடியில் போய் உங்களுடைய ஓட்டை போடுங்க. யாருக்கு போடணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஓட்டு யாருக்குன்னா உங்களோட எம்எல்ஏக்கு தான். நீங்கள் ஒரு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அந்த எம்எல்ஏ நல்லவரா கெட்டவரா எப்படிப்பட்டவர் என்னன்னு அதுக்கு முன்னாடி இப்போ டைம் இருக்கிறவங்கள ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஆராய்ச்சி பண்ணி ஒரு நல்ல எம்எல்ஏக்கு நீங்கள் ஓட்டை போடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்த திருப்தி இருக்கும். நம்ம சரியான ஆளுக்கு தான் ஓட்டு போட்டோம்னு. ஒரு தவறான ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போடுறது தப்பு. காசு கொடுத்து ஒருத்தர் ஓட்டு கேட்குறாருன்னா அவர்கிட்ட காசு வாங்கிட்டு அவருக்கு ஓட்டு போடுறது தப்பு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒருத்தரை வந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு வீட்டுக்கு பொண்ணுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு ஆராய்ச்சியை பண்ணி உங்கள் எம்எல்ஏ, உங்கள் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் யார் நல்லவரா வல்லவரா தொண்டு உள்ளவங்களவரா சேவை உள்ளவங்களன்றதை பார்த்து அவங்களுக்கு வாக்களித்து அவங்கள ஜெயிக்க வைங்க. நம்ம நல்ல ஒரு எம்எல்ஏகளை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்க ஒரு நல்ல முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க. நல்ல ஆட்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு ஆட்சி வந்தால் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு வளம் கொளிக்கும், டெவலப் ஆகும். இவ்வளவு சுற்றி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில்
வாக்குரிமைன்றது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு சக்தி. அதை சரியாக பயன்படுத்தி சரியான தலைவரை, சரியான எம்எல்ஏவை, சரியான சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுங்க. அவங்க தேர்ந்தெடுக்கிறது தான் அதுதான் நம்மளோட உரிமை மட்டுமில்லை, அதுதான் நம்மளுடைய கடமை. வாக்கு அளிப்பதுன்றது நம்மளோட உரிமை. சரியான தலைவருக்கு சரியான ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சரியான தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்தால் தான் நம்ம நாடு நல்லாயிருக்கும், வாழ்க்கை முன்னேறும், நாடுகளும் செழிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அவங்களோட வாக்குச்சாலைக்கு சென்று ஒரு சரியான ஒரு ஆளுக்கு உங்கள் வாட்டை சரியான முறையில் வாக்களித்து நம் நாட்டினுடைய நலத்தை, தமிழ்நாட்டின் நலத்தை காக்க வேண்டும் என்று ஒரு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் ரஷ்யா கலை.